நாம் காண இருக்கும் நாயனாரின் பெயர் ஆனாய நாயனார். நான் காண்கின்ற பொருளிலும் நான் எங்கு சென்றாலும் என்னுடன் துணையாக இறைவன் இருக்கின்றார் என்பதற்கான சான்றை ஆனாய நாயனார் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இவர் சோழவள நாட்டில் உள்ள திருமங்கலம் என்னும் ஊரில் அவதரித்தவர். இவரிடம் ஆனிரைகள், அதாவது பசுமந்தை நிரம்ப இருந்ததால் இவரை ஆனாயர் என்னும் பெயரை பெற்றார். உள்ளம் உருகி நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலிலும் ஆத்மார்த்தமாக செய்தால் இறைவன் நம்மை பற்றி கொள்வார். அதற்கு ஆனாய நாயனாரே சான்று. இறைவனுக்கு நம்மை பிடித்து விட்டாலே போதும், அவர் நம்மை தன்னோடு இணைத்துக் கொள்வார். ஆனாய நாயனாருக்கு தனிப்பட்ட சிறப்பு ஒன்று உள்ளது. மிகவும் செம்மையாக புல்லாங்குழலை இசைத்துக் கொண்டே மாடுகளை மேய்ப்பாராம். புல்லை மேய்க்கும் மாடுகள் அந்த இசைக்கு ஏய்ந்து செல்லுமாம். அப்படி ஒரு நாள் மாடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது தன் எதிரில் பொன்னிற மலர்களை கொண்ட கொன்றை மரத்தை கண்டதும் ஆனாயருக்கு சடையுடன் ஈசன் காட்சி தருவதை போன்ற உணர்வு. உடனே கொன்றை மரத்தினை சுற்றி வந்து சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த பஞ்சாட்சரத்தை ஆனாய நாயனார் புல்லாங்குழலை கொண்டு இசைத்தார். மிகவும் வலிமை மிகுந்த பஞ்சாட்சரத்தை கேட்ட பூலோகத்தில் உள்ள அத்தனை உயிரினங்களும் தான் செய்து கொண்டிருந்த வேலையை மறந்து இசையில் கிறங்கி போனது. இசையை கேட்டு அசையாமல் இருந்தன அனைத்து உயிரினங்களும். இந்த உலகில் மிகவும் சக்தி படைத்தது இசை. இசைக்கு மயங்காதவர் யார்? ஆனாய நாயனாரின் இசையை பூலோகத்தில் மட்டும் ஒலிக்காமல் சிவலோகத்திற்கும் கேட்க சுவாமி தன் பக்தன் ஆனாய நாயனாருக்கு ரிஷப வாகனத்தில் அம்மையுடன் காட்சி தந்து தன்னோடு இருக்க பற்றி கொண்டார். இசையின் வழியாக தன்னுடைய பக்தியை இறைவனுக்கு அர்ப்பணித்தார் ஆனாய நாயனார். எந்த ஒரு செயலையும் இறைவனுக்காக அர்ப்பணித்து செய்தால் அதனின் பலனை நாம் முழுமையாக பெற முடியும். பயணிப்போம் வாருங்கள். 63 நாயன்மார்களை பற்றி இன்னும் தெரிந்து கொள்வோம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.